அப்போ நாங்கள் செகண்ட் டேர்ம் பேப்பர் உண்டுனா செகண்ட் டேர்ம் பேப்பர் 2024. ம். அதில் நாங்கள் கடைசி கிளாஸில் 11ஆம் கேள்வியாங்காட்டும் பார்த்தோம். 12ஆம் கேள்வியிலேருந்து பார்க்கணும். சரியா? ஓகே. ரைட். இப்போ இதில் ம். 12வது கேள்வி. ஈரியல் ஃபுல்ல ஒட்சைட் சொல்லிக்கிறான். சரியா? ஈரியல் ஃபுல்ல ஒட்சைட் சொல்லிக்கிறான். ம். அப்போ ஓ, ஈரியல் ஃபுல் இன்னைக்கு ஒட்சைட் நான் ஆன்சர் எழுதினேன். என்ன ஆன்சர்? அலுமினியம் டூ ஆக்சிஜன் த்ரீ. ஓ, அதுக்கு எந்த அந்த நாங்கள் பேர் என்ன சொல்கிறேன்? அலுமினியம் டூ. மூணாவது ஆன்சர். இல்லை, அலுமினியம் டூ O3 என்று சொல்லி அல்ல. அதுக்கு என்ன சொல்லணும்? அலுமினியத்திட அது ஆக்சைடுனா அலுமினியம். அலுமினியம் ஆக்சைடு அது சொல்றதுதான் இந்த அலுமினியம் ஆக்சைடு. இந்த பேரு அலுமினியம் ஆக்சைடுனா ஓகே. அப்ப அப்படிதான் சொல்லணும், அலுமினியம் ஆக்சைடு. அப்ப அலுமினியம் ஆக்சைடு என்று சொல்றது ஒரு ஈரியல் ஃபுல்லா ஆல் ஈரியல் ஃபண்டா என்ன சொல்லி கிட்ட எழுதிக்கோங்க பேப்பர்ல. அமில கமா மூல எல்ஃபு. அஞ்சு. அமில மூல ரெண்டு எல்ஃபுமே இருந்தா அவங்களே பேரு தான் ஈரியல்ஃபு. சரியா? அமிலம் கமா மூளை எழுத்துன்னு. ஓ, சரிதானே? ரைட். இதுல இவரை பத்தி சொல்லுங்க. ம். முதலாவது ஆன்சர், முதலாவது எப்படியான ஆளன்? எண்ணியல்ப கொண்ட ஆளன். வன்மூலம். வன்மூலம். சரியா? அப்ப இதெல்லாம் உங்களோட எங்கே நெரிச்சியது? பத்தாம் ஆண்டு பார்ட் எத்தனாம் ஒன்ல. பாட்டோம்ல? மூணாம் மூணாம் பாடத்துல. மூணாம் பாடம். சரியா? அதுல உங்களுக்கு அமிலம் காரம் சொல்லியே எந்த நெரிச்சியது? ஓ. ஈக்கிற. அப்ப கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? அதுல ஈக்கிராக்கள் உங்களை செல்ல எழுமா எல்லாரையும் எல்லாரையும் செல்லக்கூடியதா ஈக்கணும். அப்படி என்றால் சோடியத்தில் எத்தனாவது ஆவர்த்தனத்தை பாக்கியது அது? மூணாம் ஆவர்த்தனத்திலையும் தான் பாக்குது இல்லையா? ஓ. மூணாம் ஆவர்த்தனத்துல சரியா சோடியத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகி சோடியத்துல இருந்து எங்கே இவங்க போசல்லேக்கு சோடியம், மெக்னீசியம், அலுமினியம். அலுமினியம் கல்சியம். அலுமினியம் அதனாலே மூணாம் ஆவர்த்தனத்தை அலுமினியம் ஆவர்த்தன அட்டவணையை சிலிக்கன். ஞாபகப்படுத்துங்க. ஆவர்த்தன அட்டவணையை சிலிக்கன். ஞாபகப்படுத்துங்க. சிலிக்கன். அலுமினியம், சிலிக்கான், பொஸ்பரசு. பாஸ்பரஸ், கந்தகம். கந்தகம், குளோரின். சரியா? குளோரின். ரைட். இப்ப ஸ்கிரீனை பாருங்க. ஸ்கிரீனை பார்த்து கொண்டு இருங்க. இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு இப்படி ஒரு இது ஒன்று இருக்கிறேன் இது புக்ல. அப்ப இதுல தான் கேள்வி வந்திருக்கிறது. சரியா? இதுலயும் தானே ம். வந்திருக்கிறது. அப்ப இந்த அட்டவணை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கட்டாயம். இதுல இருக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ம். இதை பாடமாக்கிறதுக்கு எப்படியும் பாடமாக்கணும். இவரு தான் எங்கட ரெண்டு சைட்டையும் பிரிக்கிறவர் மாதிரி வச்சுக்கொள்ள வேண்டியது. அப்ப இவரு தான் ஸ்பெஷலான ஆள். இவருக்கு என்ன ம். ஈரியல் ஃபீக்கிறார். இவர்ட வலது சைட்ல இருக்கிற எல்லாருமே ம். எத்தனை பேர் இருக்கிற? 4 பேர் இருக்கிற. அவங்க 4 பேரும் என்ன இயல்புடைய ஆட்கள்? மென். ம் மென் அமிலத்தன்மை. அமிலமும். அமிலத்தன்மை உடைய ஆட்கள் தான் இங்க ஈச்சியது அலுமினியத்துக்கு. அதே ம். அலுமினியத்துக்கு இடது சைட்டில் இருச்சியாக்கள் என்ன தன்மையுடைய ஆக்கள்? மூலம். மூலத்தன்மை மூலம். உடைய இல்லது காரத்தன்மை உடைய நாக்கள்னு சொல்லி எங்களை சொல்லிக் கொள்ளும். சரியா? அப்ப இது எப்படி தெரியுமா ஓகே. பாடமாக்கும் நீங்க? எங்களுக்கு ம். அலுமினியத்துக்கு வலதுல அமிலம் தானே, அது சரியே. அந்த அமிலத்துல சரியா போப்போ இங்களே போப்போ அமிலத்தன்மை எந்த செய்யணும்? கூடணும். அதுதான் ரூல்ஸ். இல்ல போட்டிக்கிற பாருங்க, அமிலத்தன்மை எந்த செய்யணும்? கூடணும். அப்ப எப்படியும் பாடமாக்குங்கோண்டா நீங்க இந்த 2 பேரும் அமிலத்துல ஒரு வகைக்குள்ள வரணும், இந்த 2 பேரும் இன்னொரு வகைக்குள்ள வரணும். சோடி சோடியா பாடமாக்கலும். இந்த ஆட்களை உங்களுக்கு தெரிய தேவையில்லை, இந்த குறியீடெல்லாம் தெரிய தேவையில்லை பெருசா. பொஸ்பரஸ் சொல்லி உங்களோட அந்த சேர்வையில் இருந்துட்டாலே அவருக்கு அமிலத்தன்மை இருச்சுன்ற அர்த்தம். விளங்கிய ஹேசு ஈதேவில் எனக்கு வேணும், இந்த ஆட்கள் தான் வேணும். அப்ப எப்படியும் பாடமாய்க்குள்ள போற அலுமினியத்துக்கு இந்த சைடுல ஈச்சிய ஃபெஸ்ட் 2 பேரும் என்இஎல்ஃபுடைய ஆட்கள். ஃபெஸ்ட் 2 பேரும் மென்னமில. மென்னம். கடைசிக்கு ஈச்சிய 2 பேரும் என்ன? வண்ணமிலம். அப்படி செட் செட்டா பாடமாக்கிய லேசி இல்லையா? லேசி தானே அப்படி பாடமாக்கியது. செட் செட்டா பாடமாக்கிக்கொள்ளியது இல்லையா? ஆ. அப்ப இங்கல ஈரியல்ஃபு ஈக்கிறண்டா இங்கல ஈக்கிறது மூலமா ஈக்கோணும் என்றால் மூலங்கள்ல 2 வகை தான் ஈச்சியது. ஆக இங்களேக்கு இங்களே போப்போ எப்படி அமிலத்தன்மை கூடுமோ இங்களே போப்போ காரத்தன்மை என்ன செய்யணும்? மூலத்தன்மை கூடணும். அப்ப குறையும். நல்லா இடத்துல ஈக்கிறவர் தான் என்னவா ஈப்பாரு? முதலாக ஈக்கிற ஆக இடதுல வன்மூலம்.
கூர்நீர். அப்ப மறுகாலம் அப்ப வலதுல இருக்கிறவர் அவருக்கு கொஞ்சம் பவர் குறையுதுன்னா அப்ப வன்மூலம் அதுக்கடுத்து என்ன? ம், மூலம். மென்மூலம் இல்லாட்டி மென்காரம். அப்ப ஈஸியா இப்ப உங்களுக்கு இதை பார்க்காமலே உங்களுக்கு எந்த செஞ்சிடணும், ஞாபகம் வந்துடணும் அந்த எழுதின அந்த இது. சரியா? இப்படியே நாங்க எழுதினோம் சொல்லி அந்த உடனே ஞாபகம் வந்துடணும். உடனே எந்த எக்ஸாம் போனோடனே சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொஸ்பரஸ், கந்தகம், குளோரின் என்றால் உடனே போட்டுறணும். இவர் தாரன் எங்கட போர்டர் ஆள் இவர் தான். இவர் ஈரியல்ஃபு. இங்கலீச்சு இந்த ம். ரெண்டு பேரும் என்ன, இந்த ரெண்டு பேரும் என்ன? ஒட்டனேஷன் என்றால் சிலிக்கன் பொஸ்பரஸும். வ- வன் மென்மூலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அலுமினியத்து வலது சைட்ல எல்லாருமே அமிலம். அமிலத்துல ரெண்டு ரெண்டா போட்டா சரி. மென்னமிலம். இந்த ரெண்டு பேருமே சேர்த்து என்ன, ரெண்டு பேருமே இந்தியன் மின்னமில கேட்டகரி. அமிலத்துல ரெண்டு வகை தானே இருச்சு மாதிரியா, மென்னமிலம் மண்ணமிலம். அப்ப மென்னமிலத்தை ம். இவங்களுக்கு கொடுங்க, இந்த ரெண்டு பேருக்கும். கடைசிக்கு ஜீவருக்கு எதையும் கொடுங்க, வண்ணமிலம். மண்ணமிலம். எதுக்குன்னா இங்கலேக்கு போப்போ அமிலத்தன்மை கூடிய. அப்ப ஃபர்ஸ்ட் கீஜிய ரெண்டு பேரும் தான் என்ன செய்யணும் அலுமினியத்துக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு வலது சைட்ல ஈஜிய ரெண்டு பேரும் தான் மென்னமிலம் ஆயிச்சோணும். ஆக வலது லீஜியாக்கள் ஆகவும் ம். மண்ணமிலம் ஆயிச்சோணும், ஸ்ட்ராங்கான அமிலமா ஆயிச்சோணும். சரியா? இடதுல எல்லாருமே காரம். இடது போக காரத்தன்மை கூடணும். ஆகவே ஆகவும் ஸ்ட்ராங்கான காரம் யாரு? நல்லா இடதுல இருக்கிறவர். நல்ல இடத்துல யாரு இருக்கிற ஃபர்ஸ்ட்டுக்கு? ம். சோடியம். அப்ப சோடியம் வார ஒரு ஆள் சேர்வையை தந்தாலே அதன் எண் வன் காரம் இல்லாட்டி வன் மூலம். அமிலம். அமிலம் அல்ல. அமிலம் எல்லாம் வலது சைட்ல இருக்கிறார்கள். இடதுல நல்லாவே காரம் தான். ஆக இடதுல இருக்கிற ஒரு வன்காரம். ஈ நீக்கிற ஒரு என்ன? மெக்னீசியம். இது மெக்னீசியம் என்ன? மக்னீசியம். ஆ? மென்மூலம். மென்மூலம். அப்ப அது மென்மூலம். அது இப்ப இந்த கேள்வியில அலுமினியத்தை மட்டும் எங்களுக்கு படிச்சுட்டு போகலும். ஆனா இதே கேள்வியில வரப்போறது அலுமினியம் ஈஸியா உங்களுக்கு கண்டுபிடிச்சேலுமா இந்த அவன் வேற கேள்வியே கேட்கலும். அப்ப எல்லா ஸ்டைலாலையும் படிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு இந்த ஃபுல் விஷயமும் தெரிஞ்சு வச்சோணும். சோடியத்துல இருந்து குளோரினாங்கன்னா எப்படியே அமில மூலத்தன்மை மாறியல சொல்லி. இப்ப நீங்க எந்த செஞ்சு கொள்ளணும், இந்த பண கேள்விக்கிட்ட ம். எழுதிக்கொள்ள பார்க்கணும் இந்த ஃபுல் லிஸ்ட்டையும். சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கம், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின் போட்டு. சரியா? போட்டு ஷோட்டா இவங்க ரெண்டு ம். பேரும் மென்னமிலம், இவங்க ரெண்டு பேரும் வண்ணமிலம், இவர் வன்மூலம், இவர் மென்மூலம். இப்படித்தான் எழுதிக்கொண்டு போனா தான் சரியா விளக்கம் எழுதிக்கொண்டு போற மெத்தட். இல்லாட்டி விளக்கம் இல்லாட்டி போதா. சரியா? ஃபுல்லா எழுதிக்கோங்க. எழுதிட்டா? எழுதிட்டான். அந்த ஃபுல் லிஸ்டே எழுதிக்கொண்டா ஆன்சரை மட்டுமல்ல. ஆன்சர் இல்ல, வன்மூலம், மென்மூலம், அதெல்லாம் எழுதிச்சா ஆட்களை வண்ணமிலம். போட்டு? சரி, குட். அடுத்த பவுமுனாங்கிலிக்கு என்ன ஆன்சர்? வந்து அடுத்து அந்த இயல்புகள் வந்து ஒவ்வொருத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. முதலாவது அது மூணாம் கூற்று கருத்து. இயற்கையில் பிரதிருப்ப நிலையில் காணப்படும். சரி, அடுத்து என்ன? உயர்வு நிலையில் இருக்கு. உயர் உருகு நிலை. அடுத்து என்ன? அடுத்து வந்து பிறப்பை இம்மூலம் பயன்படுத்தும். உலோக பிரித்தெடுப்பில். இம்மூலகம் ம், சரி, ஆன்சரை செல்லுங்க உங்களோட டெஸ்ட்டுக்கு. இயற்கை பிரித்திருப்பு அந்த கார்பன் அதில் தானே வரும். சரி, பிறத்திருப்ப என்ன நிலையில. தெரியுமோ என்ன சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பிரதிருப்பம் என்ன? காபனை தெரியுமோ தெரியாவோ? என்ன சார்? காபன். காபன்ட பிரதிருப்பங்கள் தெரியுமோ இல்லையோ? தெரியும். யார் யாரு? காபன்ட பிரதிருப்பங்கள் யார் யாரு? கண்ணாடி.
காரியம் வைரம் அதான் ஓ, காரியம், காரியம் வைரம், வைரம் அடுத்து கற்கரி. கட்காரி. சரியா? அதுகள் தெரியுமே. சரி. ம், இப்ப இயற்கையில அவருக்கு மட்டுமோ பிரதிருப்பம் இருச்சுன்னு சொல்லி கேட்டால் அவரு மட்டுமல்ல. சரியா? ரைட். ம், இப்ப இதுல வந்து பாருங்க. சரி, வேற எந்த சொல்லி அடுத்து அப்ப முதலாவதுல வச்சு எனக்கு எல்லா என்ன சரியா ஆளை கண்டுபிடிச்சதுக்கு கேளும். சரியா? ரைட். ம். சரி. இப்ப உயர் உரிமை இருக்கிறோம். வேணாம் இல்ல. உயர் உருகை கொண்டது இது. சரி, இப்ப உயர் உருகுநிலை கேட்டேஜ். சரியா? உயர் உருகுநிலை வந்து என்ன சொல்லுங்க. இப்ப காரியமெல்லாம் காரியமெல்லாம் உலோகங்கள். சரியா? காரியமெல்லாம் உலோகங்கள். இந்த கிரஃபைட் இந்த காரியத்துகளுக்கெல்லாம் ம், வந்து இப்போ உங்களுக்கு நீங்களே பிரித்தெடுப்பு படிச்சது என்ன சொல்லுங்க. நீங்க ஈன யோசிச்சோண்டி ஒரே ஒரு பாயிண்ட் ஈஸியா ஆன்சர் வரையிலும். சரியா? கார்பனை பத்தி உங்களுக்கு தெரியும். எந்த நீச்சி பிரதிருப்பங்கள் ஈச்சி. அப்ப எனக்கு முதலாவது பாயிண்ட்டுக்கு ம், நஜிலி உங்களோட சிலபஸ் தான் நீங்க யோசிச்சோணும். சரியா? உங்களோட சிலபஸ் நீங்க யோசிச்சென்றால் சரியா உங்களுக்கு இதுல சொல்லுங்க பிரதிருப்பம் சொல்லி எங்களுக்கு கார்பனை எடுக்கலுமே. கார்பனை பிரதிருப்பம் இருச்சு. ம், நாங்கள் அலுமினியத்தில் பிரதிருப்பம் படிச்சில்ல சிலபஸ்ல. பொட்டாசியத்தில் படிச்சும் இல்லை. சரியா? ரைட். ம், இங்க கார்பன் இருச்சு. ம், சரி, அடுத்து கந்தகம் ஈச்சு. கந்தகத்துக்கு வந்து பிரதிருப்பம் மட்டும் சொல்லி அல்ல, ஆனால் சமதானிகள் காணப்படுறதுக்கு இயலும். 16 32 அப்படி இன்னும் சமதானிகள் காணப்படுறதுக்கு இயலும். சமதானி வேற பிரதிருப்பங்கள் வேற. சரியா? இப்ப எனக்கு தெரிஞ்ச பிரதிருப்பங்கள் இருச்சு இயற்கையா செல்லக்கூடியது கார்பனே தான் செல்ல இயலுமா இருச்சு. சரியா? ரைட். ம், இப்ப ம். உருகு நிலையை பார்த்தென்றால் தார்க்கம் கூட. உருகுநிலை காபனு கூடவோ இல்லை அதுக்குள்ள ஹொனாரேலுமோ ஏழாவோடு செல்லுவோம். காபனுக்குள்ள தாரம் நிகழ்ச்சியது. ம். ம். எனக்கு காபனை பத்தி விளங்கல. நீ ஓ காபனுக்கு உங்களுக்கு யாஃபோமேச்சா இது எத்தனாம் பாடத்துல வரும்டா? 10ஆம் பாடத்துல வரும். கிரேட் 10. சரியா? கிரேட் 10 10ஆம் பாடத்துல வரும். நான் இப்போ உங்களுக்கு அந்த புக் அந்த இதை அடிக்கிறேன். 10ஆம் பாடத்துல அயன் பிணைப்பு பங்கிட்டுள்ள பிணைப்பு எல்லாம் படிச்சே தானே. அதுல ஓ நீங்க சரி. படிச்சீச்சா? ஓ, அதுல நீங்க படிச்சு இல்லையா? அணுச்சாலகம் என்று சொல்லி ஒரு பாயிண்ட் ஒன்று படிச்சு இல்லையா? சாலகங்கள் என்று ஒரு விஷயம் உண்டு ஈகிற. எதுலேன் மை- முக்கியமான இது ஆக முக்கியமான விஷயம் அறியாம். கிரேட் 10ல முக்கியமான ஒரு இடம் தான் இது. வல்லமையா கேள்விக்குவார் இடம் தான் இது. எதன் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன் விளங்கியேன். ம், ரைட். இப்ப ஸ்கிரீன்ல நான் வந்து வைரத்திர அமைப்பு விளங்கியோ இல்லையோ? காரியத்திலே விளங்கியோ இல்லையோ? ஓகே. ரைட். அப்ப எக்ஸாம்ல இந்த படத்தை தந்து கேட்கலும் இந்த படம் தார குறிச்சி என்று சொல்லி. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழுக்கு ஒரு ஃபிளட்டா இப்படி ஒன்றை தந்து அதுக்கு மேல் இப்படி 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 தந்து கணுகள் மாதிரி இப்படி கணு மாதிரி தந்து மறாம இன்னொரு ஃபிளட் இந்த மாதிரி சென்விச் மாதிரி ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கியமா ஒரு படம் ஒன்று தந்தால் அது ஷுவரா தாரன்னு போட்டுருங்க. கட்டாயம் தெரிய வேண்டிய பாயிண்ட் இது. ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதை. அப்போ வைரத்திட அமைப்பு வந்து எப்படியும் வரும். தலையில வச்சுக்கொள்ளணும். சென்விச்சுமா ஒன்று இது ஒன்று ஈச்சும் அதுக்குள்ள மரம் இப்படி இப்படி கணுமாய் வந்து அப்புறம் மரம் இன்னொன்று அப்படி அடுக்கி அடுக்கிமாய் வாரண்டு. இப்படி அடுக்கி வந்து அது ஆறுன்னு கண்டுபிடிச்சிருங்க. காரியம். சரியா? அதே போல வைரத்துக்கு இங்கிலீஷ்ல எந்த இல்லையா டயமண்ட்னா நீங்க இந்த ம், முனைகளை இப்படி இணைச்சு பாருங்க. கனெக்ட் பண்ணி பார்த்தண்டா ஏஜே மரியம் சும்மா ஒரு டயமண்ட் ஒரு வாக்கொண்டு ம். வாரும் இல்லையா பாருங்க. ஒரு டயமண்ட் வந்து இப்படி ஷேப்ல ஆயிடுச்சு. பொதுவாக நீங்கள் டயமண்டோட பார்த்தா பாருங்க. இப்படி ஒரு ஷேப் ஒன்றில் வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துச்சு. அது ஒரு டயமண்ட் ஷேப்புக்குமே வர இல்லைங்கயா? டயமண்ட் வர இதை கண்டிச்சா நீங்க இப்படி இந்த மாதிரி வர இதை டயமண்ட் இப்படி ம், அண்ணு. அப்ப இது தார்டேன்னு சொல்லி உடனே ம். ஞாபகம் வச்சிருக்கேன். இந்த ஷேப்பை வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ல வார சுட்டியும் ஓரத்துகள் இணைச்சால் அது தாரணை ஞாபகம் வச்சிருங்க. வைரஸ் பண்ணி ஞாபகம் வச்சிருங்க. சரியா? இது கிளியரா? சரியே. இந்த படம் முக்கியமான படத்தை ஞாபகம் வச்சிரும். சரியா? ரைட். சரியா? சரி. பேசிய விளங்கியானே கிளியர் தானே? ம்.
கிளியரேன்? சரி. இப்ப நான் எந்தக்கன் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். இந்த பாயிண்ட் எந்தக்கன் சொன்னது? இந்த பாயிண்ட் எந்தக்கன் நான் உங்களுக்கு சொன்னது? எந்தக்கன் தெரியுமா சொன்னது உங்களுக்கு இந்த பாயிண்ட்? ஷா இப்ப ஐன எந்த நான் எழுதிச்சு வைரத்தின் என்ன சாலகம் அணுச்சாலகம் போட்டு ஐனா எழுதிச்சானா இல்லையோ? அணுச்சாலகம் இல்லை. ஆ ஷாலகம் சென்னால எத்தேன் தெரியுமா? நிறைய எக்கச்சக்கமான ஆட்கள் உறுதியான பிணைப்புல சேர்ந்தீச்சியத்தை பேரு தான் இந்தியன் ஷாலகம். சரியா? அப்ப ஷாலக அமைப்பு யார் யாருக்கு இருச்சுமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கொதிநிலை உருகுநிலை எல்லாம் எப்படி நீச்சும்? உருகுநிலை எல்லாம் கூடவாத்தான் ஈச்சும். அப்ப ஷாலகத்துக்கு கொதிநிலை உருகுநிலை கூட வந்து செல்லிய பாயிண்ட எங்க நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உயர் உருகுநிலை உயர் உருகுநிலை நீல ஒரு பாயிண்ட் ஒன்று தானே ஐநேக்கு நோட் பண்ணிக்கொள்ளணும் மென்தேன். ஷாலகங்கள் ஏனென்றால் ஷாலகங்கள் வந்தாரா உங்களுக்கு தெரிஞ்ச ஷாலகம் கட்கரிக்கு ஷாலக அமைப்பு இல்ல. யாரை ஷாலக அமைப்பிக்கிற? வைரத்துக்கும் கார்பன்ல காரியத்துக்கும் தான் ஆயிடுச்சு. அப்ப வைரம் காரியம் ஷால அமைப்பில் இருச்சியத்தால் அப்ப பாருங்க ரெண்டாவது கூற்றும் பொருந்தி அங்க இருச்சியத்தால அவருக்கு வந்து இந்த ஷால அமைப்பு அங்க இருச்சு. சரியா? ரைட். இவ்வளவும் சரியா? சொல்லுங்க மரியா. டவுட் இருந்தா கேளுங்க. சொல்லுங்க மரியம். டவுட் இருந்தா கேளுங்க. இந்த என்ன விளங்கல நீங்க பேசிய ஸ்டக் ஆய் வாரு. கொஞ்சம் சொல்லுங்க. மறாலும் கேளுங்க மரியம். அடுத்து ஓகே. பிரதிருப்ப நிலை கார்பன் செட் ஆகுது. உயர் உருகுநிலைக்கு சாலகம் எழுத சென்ன காரியம் சாலகம் வைரம் சாலகம். ஏன்னா சொல்லுங்க இந்த பாயிண்ட் கார்பனே செட் ஆகுமோ செட் ஆகாதோ யோசிங்கோ. யோசிச்சு செல்லுங்கோ. சிலபஸ்லே ஈக்கிற ஒன்னும் புதுசா கேட்கல. சொல்லுங்க. நீங்க உங்களோட சிலபஸ்ல கிரேட் 10ல பிரித்தெடுப்புகள் படிச்சிச்சு எந்த பாடத்துல தெரியுமா? தாக்க வீத தொடர் படிச்ச செல்ல கொஞ்சம் உலோகங்கள்ட்ட பிரித்தெடுப்பு படிச்சிச்சு. அதுல பிரித்தெடுப்பு யாஃபோம் இல்லையா அவங்களுக்கு ஒரு ஆளை செல்லும் ஒரு ஆள் யாஃபோம் மீச்சும் யாஃபோம் தாரு. ம், ஊதுலேன்னு ஒன்று படிச்சலையா நீங்க? படிச்சேன். படிச்ச ஊதுலேயில தாரையும் பிரித்தெடுக்கியது தாரை யாஃபோம் வரணும் ஊதுலேன்னு சொல்லியதே தாண்ட பிராக்டிகல் அது முக்கியமான பிராக்டிகல் உண்டே. இரு- இரும்பு 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 பிரித்தெடுப்புன்னு ஹெடிங் ஒன்று போட்டு படிச்சலையா ஊதுலை? படிச்சேன். அப்ப உங்களுக்கு அது உடனே யாஃபோம் வந்துடும். அப்ப அங்க உங்களுக்கு யாஃபோம் ஈச்சா தார தார மூலப்பொருள்னு சொல்லுவாங்க மேலுமண்டா. மூலப்பொருள் தார தார அப்படின்னா ஊதுலைக்குள்ளே போடி ஆட்கள் தார தாரேன் சொல்லுங்க ஆகும். கட்காரிகள் இப்படி ஒரு அமைப்பு ஒன்று படிச்சிச்சோம். இப்ப இதுக்குள்ள இன்னைக்கு இதெல்லாம் சரி. இதுக்குள்ளே போடியது சொல்லுங்க. கார்பன் வாயு கார்பன் ஒட்சைட் வாயு இதுக்குள்ள போடியல்ல மாதிரியா கார்பன் ஒட்சைட் இதுக்குள்ள தாக்கங்கள் நடக்கியதால விளைவாக உருவாகிய இதுக்குள்ளேக்கு நான் போடி ஆள் தாரேன் தெரியுமா? கற்கள் முக்கியமாக ஏமட்டைட்டு என்ற ஒரு ஆளை போடிய இரும்பீச்சிய ஒரு ஆள் இரும்பீச்சிய ஒரு தாது ஏமட்டைட்டு குறியீடு தெரியுமா? கட்டாயம் தெரியும் இதெல்லாம். ஏமட்டைட்ட குறியீடு எக்ஸாம்ல ஹேக்கிய Fe2 Fe2O3. அப்ப இரும்பு இருச்சிய ஒரு தாது தான் இந்த ஏமட்டைட்டு. சரியா? இவருக்குள்ளீச்சு இரும்ப நான் தனியா வேறையாக்கி எடுக்க போப்பற. அப்ப இவர் உள்ள போடணுமோ இல்லையோ இவர்ல வேறையாக்கி எடுக்க போப்பற. அப்ப இவரை போடிய. சரியா?
வேற தாரையும் போடியண்டா இதுக்குள்ள சுண்ணாம்பு போடிய சுண்ணாம்பு குறியீடு தெரியுமா? கறி கட்கரி போடிய கட்கரி போடிய கட்கரி என்று இல்லையே தாரன் ஆள் அது தாட்ட பிரதிருப்பத்தில் உண்டு. காபன் காபண்ட மூணாவது பிரதிருப்பம் தாரன் கட்கரி இல்லையா? அப்ப பாருங்க மூணாவது இது செட் ஆகியோ இல்லையோ? அப்ப இரும்பு உலோகத்துல பிரித்தெடுப்புல நாங்க பயன்படுத்தக்கூடிய கட்கரி ஒரு காபன். ஆகவே இதுக்கும் காபன் செட் ஆகுது. சரியா? தான். அப்ப எங்களுக்கு எந்த ஆன்சரும் எடுக்கணும்னு சொல்லி தெரியும். சரியா? அப்ப இந்த கந்தகத்துக்கெல்லாம் முருக நிலையெல்லாம் பெருசா இல்ல. அவர் இயற்கையில காணப்படும். ம். இயற்கையில அந்த 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 பிரதிருப்பமா காணப்படும். அது சரி, வேற வேற நிலைகள்ல காணப்படியதா. ஆனால் மத்த கூற்றுகள் எல்லாம் செட் ஆகியல்ல. அப்படி ஒண்ணு நீங்க படிச்சவே இல்லையே கந்தகத்துகளை உலோகத்துகளுக்கு படிச்சு எல்லாம் படிச்சுச்சா இல்ல. சரியா? இல்ல. ம். அப்ப கார்பனுக்கு ஈஸியா போகலும், பெரிய கஷ்டம் ஒண்ணும் இல்ல. ரைட். ம். அடுத்தது இங்க 14ஆம் கேள்வி. இப்ப ஈக்கு ஆன்சர் சரி. 14ஆம் கேள்விக்கு வரும். கொஞ்சம் ஃபாஸ்டா செய்வோமா? உறவு 14ஆம் தொகை. கேள்விக்கு எந்த ஆன்சர் வந்து? ஆ, நாலாவது. தொடுகையில் இருக்கும் கருடன் பரப்பலை சந்திக்கின்றது. ம். எந்த கேள்வி இதுல? ஓகே, எல்லை உராய்ச்சி சரி. ஓகே, பரப்பலை சந்திக்கின்றது. முதலாவது ஆன்சர் ரெண்டே நீங்க இப்ப ஓகே. விளங்கல. நான் நாலாவது ஆன்சர் தான் சொன்னேன். தெரியாம சொல்லிப்பட்டோன்னு அது. ஓகே, இப்ப நீங்க ஃபைனல் ஆன்சர் எந்த உங்களோட? நாலாவது. நாலாவது. நாலாவதும் பிழைய மறையா. இந்த ஆள் வந்தன்னு வைங்க. இவரை இந்த கேள்வியே இவரை வச்சுக்குனா போட்டது. இந்த ஆள் வந்தன்னு வைங்க எங்க ஹரி. இவர் வந்தாலே அங்க உராய்வு விஷய்க்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை. தாருக்கன் தொட்டு கொனிச்சிய அளவுக்கு பேரு தான். இப்ப அப்படியா தொட்டு கொனிச்சிய இப்ப நான் இன்னொரு அந்த ஒரு நிலம் உண்டிச்சு. இந்த நிலத்துல நான் ஒரு பாக்ஸ் ஒன்று இப்படி வச்சு ஒரு கட்டில் ஒன்றை வச்சு இது கட்டில் கல் ஒன்றை வச்சு இப்படி சரியா மறியா கட்டில் கல் ஒன்று இப்படி வச்சு சரியா. இப்ப கட்டில் கல்ல நான் இந்த மாதிரி இந்த இப்படி அந்த படுக்க விட்டு மாதிரி வச்சுச்சு இப்ப ஃபிளட்டா வச்சுச்சு சரியா. ரெண்டு பாய் வச்சாலுமே கட்டில் நிலத்துல இல்லையா? ரைட். அந்த பெரிய அளவு படியமா வச்சுச்சு நான் இது சரியா. இப்ப இப்படி வச்சியத்தால நீங்க நினைச்சியா சரியா. இப்படி வச்சியத்தால நீங்க நினைச்சியா உராய்வு விஷயில மாற்றம் வாரண்டு சொல்லி. எங்களுக்கு உண்மையா செல்லுங்க மரியா. ம், சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு யாஃபோ மேஜா? பரிச்சயா வரல. கவரேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம். இல்ல இல்ல, நான் இப்ப என்னப்பா? ஷேர் பண்ணினது. இல்ல இல்ல, இப்ப ஷேர் பண்ணேன். இந்த படம் உங்களுக்கு தெரியுமே. ஸ்கிரீன் விளங்கியோன்னு எழுதி பாருங்க. ம். விளங்கியா? இன்னும் வரலையோ? விளங்க சார். படம் விளங்குதா படம் விளங்கலையா? புக்லே மேய்க்குது. உங்களோட ஸ்ட்ரக் ஸ்ட்ரக் ஆகி வர கனெக்ஷன் புக்ல சரி.
சரி ஸ்லோ போல எனக்கு ஸ்டக்காய் தான் நீ பேசியதும் விளங்கியது. ஆ அந்த மொபைல் டேட்டா இனி 4Gயோ 4G ஹாட்டியா வைஃபையோ எந்த யூஸ் பண்ணியது? இல்ல இதுதான். ஆனா காட்டுது. படம் விளங்கிய நீனு இப்படி ஒரு படம் நீங்க ஸ்கூல் புக்ல ஹண்டீஜா? நமக்கு நீங்க பேசியதே விளங்கியல்ல எந்த இப்ப விளங்கல. இப்ப சரியா? ஓ இப்போ கொஞ்சம் நல்லா. அது கொஞ்சம் இங்க கவரேஜ் கொஞ்சம் இதுதான் சரி ப்ராப்ளம். இப்ப பாருங்க. நான் அப்ப அந்த இதுகள் எடுத்தா இன்னும் கொஞ்சம் ஸ்டக் ஆகுமே படமெல்லாம் லோட் ஆகிறதுக்கு. நான் என்ன செய்ய போறேன்டால் ஒரு கடல் கல் ஒன்று தெரியுதானே, கடல் கல் தெரியுதானே, செங்கல். செங்கல் ம், உண்ட ஐட்ட ம், உண்டு அகலமான பகுதி சைடு ஒண்டிச்சு, சின்ன சைடு ஒண்டிச்சு இருச்சோ இல்லையோ இருச்சு. ம், அப்ப நான் நிலைக்குத்தாக ஒரு கட்ல வச்சிய ஃபிளட்டாக வச்சிய சரியா. ம், நான் இவரை ஒருக்க இழுத்து பார்க்க போறீங்களேக்கு, இவரையும் இழுத்து பார்க்க போறீங்களேக்கு, ஒரே நிலத்துல வச்சிச்சு சரியா. ம், இங்க கடல் தொட்டு கொணிச்சியது இவ்வளோ பெரிய அளவை தொட்டு கொணிச்சியோ இல்லையோ நிலத்துல தொட்டு கொணிச்சிய. ம், இங்க தொட்டு கொணிச்சு இங்க கொஞ்சம் அளவை தான் தொட்டு கொணிச்சியது இல்லையா. ம். சரி என்ன சொல்லுங்கோ, எங்கேயும் உராய் விஷ கூடவாச்சும் எங்கேயும் குறைச்சலாச்சும். உண்டா? ஆ இடைய இடைய வச்சு முதலாவல கூட வேண்டிய நினைச்சதுக்கு எந்த ரீசன்? ఎందుకంటే முதலாவதுல நிலத்தை கூட தொட்டு பண்ணிச்சியோ இல்லையோ, பெரிய பரப்புண்டு. ம், அப்ப நிலத்துக்கு ம், ஈஸியா தடுக்கத்துக்கு ஏழுமனே எங்களை நினைச்சு படியது இல்லையா. அப்படிதான் நினைச்சு படிய நோமலா யோசிக்க சொல்லேக்கு. ம், ம், இங்க குறைச்சலா நிலத்தை தொட்டு கொண்டு இருந்துச்சு, அது சொல்லி ம், குறைச்சலா தான் நிலம் தடுக்கியாச்சும் அப்படித்தானே யோசிச்சு பாடும் இல்லையா. அப்ப அதால நாங்க நினைச்சு இங்க உராய்வு ம், கூடவாச்சும் இங்க உராய்வு ம். குறைச்சலன்னு கூடும். நினைச்சு இதானே நாங்க நினைச்சு வைப்பறது. ஆனா ம், எனக்கு செல்லுங்க இந்தியமா நடக்கியது மரியம் இங்க. நீங்க அந்த நினைச்ச சரி ம், இவர் கூட பாக்கி இப்படி. ஆனால் ஆனால் எனக்கு இப்ப இன்னொரு சைட்டால் இன்னொரு விஷயம் நடக்கிய அது எங்களுக்கு நாங்க அதை பார்க்கல சொல்லி தான் இந்த முடிவுக்கு வந்தது விளங்கியா. எந்த தெரியுமா அடுத்த விஷயம் நடக்கியது. இந்த ரெண்டு ம், படத்திலையும் நிலத்தை நல்லா தள்ளி குனிச்சியது, நிலத்தை நல்லா தள்ளி குனிச்சிய ஹீலுக்கு ம், இப்படி நிலை குத்தா வச்சாலோ இந்த ம், இடம் நல்லா தள்ளிப்பட்டு குனிச்சியது, இல்லாட்டி இப்படி ஃப்ளட்டா வச்சாலோ நிலம் நல்லா தள்ளிப்படியது. எனக்கு நீங்க எதேமா யோசிச்சோன்னு இப்ப ம், நீங்க ஒரு நிலத்துல சும்மா வெறுங்காலால நடக்க செல்லேக்கு சேத்துக்குள்ள நிலத்துல வெறுங்காலால நடக்க ம். செல்லேக்கோ ஹால் நல்லா உள்ளுக்கு அமுங்கிய, இல்லாட்டி ஒரு பலகைக்கு மேல நடக்க செல்லேக்கோ உள்ளுக்கு நல்லா அமுங்கியது. நடக்குது. ஆ? வெறும் காலால் நடக்கிட்டு. வெறுங்காலால நடக்க செல்லேக்கு எந்துக்கு தெரியுமா, எந்துக்கண்டால் நிலத்துல சரியா கொஞ்சம் தான் தொட்டுப்படியது, எங்கட ம், ஹால்ட் அளவு தான் தொட்டுப்படியது. ஆனா எங்கட பாரம் ஃபுல்லா ஒரே இடத்துல நல்லாவே செலுத்தப்படியோ இல்லையோ செலுத்தப்படியே. ம், இதே நான் பலகையை ம், போட்டு நடந்தாயிச்சு எந்தி நடக்கிய மரியாம். எங்கட பாரம் ஃபுல்லா பலகையில எந்தி செஞ்சிரு அப்படியே பரவி பெய்த்திரியோ இல்லையோ எல்லா சைட்டுக்கும் ம். பரவி பெய்த்திரியே. அதால அமுக்கி படியால வெந்தயம் செய்யுது, பலக சேத்துக்குள்ள அமுக்கி படியால வெந்தயம் செய்யுது ஒரே அந்த குறையுது. அப்ப பலகை போட்டு ஈஸியா. நடக்கிறதுக்கு ரீசனே ஈதான் விளங்கியாது. பலகையை போட்டு ம், நடக்கிறதுக்குரிய ரீசனே ஈதான். அந்த பாயிண்ட் கிளியர் ஆயிப்போம் உங்களுக்கு.
ம். சரி, இப்ப நீங்க யோசிச்சு பார்த்து சொல்லுங்க அதே விஷயத்த. இங்கேயும் இதுவும் ஒரே பாரம், இதுவும் ஒரே பாரம், ஒரே மாதிரி கடல். இங்கேயோ நிலத்தை தள்ளி அளவு கூட, இங்கேயோ நிலத்தை தள்ளி அளவு கூட. ரெண்டாவது. ரெண்டாவதுல. அப்ப இங்க நிலத்தை நல்லா தள்ளி கொண்டு நின்றனு வைங்க. ஒரு பொருளோண்டு நிலத்தை நல்லா இங்க தள்ளி கொண்டு நின்றனு வைங்க. அன்டைமுக்கு அவர் ம். அசைக்கத்து லேசாயோ கஷ்டமாயோ? லேசி. நிலத்தை நல்லா நிச்சயிக்கொண்டுச்சு. இப்போ ஒரு பொருளோண்டு நிலத்துக்குள்ள இறுகிக்கொண்டுமா நிச்சய தள்ளி பட்டுக்கொண்டு அதை இழுக்கியதோ ஈஸி, இல்லாட்டி மேலுக்கு நிச்சயத்தையோ மேலக்கிறது இழுக்க லேசி. இழுக்க லேசி. அப்ப என்ன சொன்ன, இங்க இங்க நல்லா தள்ளி பட்டுக்கொண்டு நிச்சயத்தால் இவர் இழுக்கது கஷ்டமாயோ லேசாயோ? கஷ் கஷ்டமாகிய. இழுக்கத்தே கஷ்டமாகியண்டா அங்க உண்மையா எந்தியமா நல்லா நல்லா புடிச்சு கொள்ளியன்ற அர்த்தம் பொருள். நல்லா தள்ளி பட்டு கொணிச்சியோட்டி நிலம் நல்லா ம். புடிச்சு கொணிச்சியத்தால உராய்வு எந்தே நடக்கும் இங்க. கூடுது. ఎందుకంటే அசையத்தே கஷ்டமாகியன் மறியாம அசையத்தே கஷ்டமாயினா உராய்வு கூடியன்னு அர்த்தம். நிலம் நல்லா புடிச்சு கொள்ளியன்ற அர்த்தம். ம். இங்க வந்து ம். இங்க வந்து பெரிய அளவு நிலத்தை தொட்டு கொணிச்சியே. ஆனால் எப்படியும் தொட்டு கொணிச்சிய நிலத்தை நெசுக்கி கொண்டு தொட்டு கொணிச்சியா? பெரிய பரப்பொண்ணு நிலத்துல தொட்டுக்கணும் அனுச்சிய கடுல்ட. ஆனா நிலத்தை நல்லா நெசிக்கொணிச்சியோ இல்லாட்டி சாஃப்டா ம். வச்சுமாயோ நிலத்துல பட்டு கொணிச்சியமாயோ? சாஃப்ட் ஆயிக்கிற மாதிரியான. அப்ப பெரிசா நெசுக்கியல்லே நிலத்தை. நெசிக்கிட்டே நிலத்தை ரெண்டுமே நெசுக்கியதான், ஆனால் நல்லா தள்ளி கொணிச்சியதாரம் நிலத்தை. ஒரு அப்படின்னா பெரிய ஒரு இடத்துல பெரிய ஒரு இதொன்று கொடுத்து கொணிச்சியது. இது வெறுங்காலால். ரெண்டு. இது வந்து சேத்து நிலத்துல நாங்க வெறுங்காலால நடக்கியமாய், இது நாங்க பலகையை போட்டு நடக்கியமாய். எங்கே நல்லா நெசியப்பட்டு கொணிச்சியது நிலத்துக்குள்ளேக்கு. ரெண்டு கலர். வெறுங்காலால நடக்கல. அப்ப இது பல கேஸ்மா அப்படியே பரவி பெய்த்திரிய நிலத்துக்கு எல்லா சைட்டுக்கும் தள்ளி பட்டுக்கும் நினைச்சு, ஆனா பரவி பெய்த்திரிய ம். இல்லையா? ம். அப்ப லேசாவின் தொட்டு குனிச்சியது லேசா தொட்டு குனிச்சியனா நிலத்தை நல்லா நெசி கொண்டு இல்ல. அப்ப உராய்வு எந்தியன செல்லும் லேசா இழுக்கலும் அப்படின்னா எந்தியன் உராய்வு அங்க குறவு. குறவு. அப்ப உண்மையா எந்தியமா நடக்கிய மாதிரியா? ஃபெஸ்ட்டுக்கு நீங்க யோசிச்ச பாயிண்ட் சரி. ம். என்ன ஃபெஸ்ட்டுக்கு எந்திய யோசிச்ச நீங்க? இங்க வந்து கூட தொட்டு கொணிச்சு அது உராய்வு கூட, இங்க குறைய தொட்டு கொணிச்சு அது உராய்வு குறைச்சல். இப்படி நடக்கியோ இல்லையோ? உண்மையா நடக்கிய. ஆனால் இங்க ம். இங்கீச்சேன் 20ஆல கூடினு வைங்க. இவரு அதே ம். 20ஆல எந்த செஞ்சு விட்டுறியே உராய்வை. சரி. நல்லா நெசுக்கப்பட்டு கொண்டு இல்லையே நீங்க அது உராய்வு குறைச்சலேன். அப்ப அதால இங்க உராய்வு எந்த செஞ்சிரு அந்த 20ஆல ம். இதால கூடினத்தை கூட தொட்டு கொண்டதால கூடினத்தை இங்க சொஃப்டா பிடிச்சு கொண்டு சேர்த்தால எந்த செஞ்சிரு 20ஆலே குறைச்சு விட்டுறியே. அப்ப இங்க +20 என்றால் இங்க எந்த நடந்துறிய -20. அப்ப ஹடேசியா எவ்வளவு சரி ம். மாத்தம் வந்துச்சா? எவ்வளவு மாத்தம்? மாத்தத்தின் அளவென்பட்டேன். இந்த ரெண்டு விஷயமும் நடக்கியதால ஹடேசிக்கு மைனஸ் எத்தியன் +20 -20 நடக்கி. இங்களால குறைச்சபடி இங்களால கூட்டபடி ஹடேசி விலை வெந்தியன் மைனஸ் ஜீரோ. +20. இங்க +20 நடக்கிய -20 நடக்கி. அப்படின்னா 20ஆல குறையதோ நடக்கி 20ஆல கூடியோ நடக்கி. அப்ப ஹடேஷ் ஆன்சர் எந்த? +20 -20 சேர்ந்தால் +20 -20 சேர்ந்தா எத்தனை? 0. 0. அப்ப என்ன இந்த சொல்லுங்கோ? சீக்கிரம் ஜீரோ. அப்ப இங்க இவரு கூட்டி இவரு குறைச்சு விட்டுறியே. இங்க இவரு இதால குறைய செல்லேக்கு நாங்க குறையுதுன்னு நினைச்சியே. ஆனா நல்லா தள்ளிப்பட்டு குனிச்சு விட்டி முறாய் வெந்தே செஞ்சிரியே வராலும் கூடிரியே. செல்லி விளங்கியா? அப்ப கூடியும் குறையதும் ஒரே டைம்ல நடக்கிய சுட்டியும் மாத்தம் ஒன்றுமே இல்லை, ஒரு மாத்தமுமே இல்லை. செல்லிய விளங்கியா? கூடிய அளவே குறைஞ்சீரியே அது சுட்டியும் பரப்பளவால மாத்த செல்லே உராய்வு கூடி குறைஞ்சீரியே அது சுட்டியும் மாத்தம் ஒன்றே இல்லை. கடைசியா பார்க்க செல்லேக்கு ஒரே விஷயம் தான் நடக்கியமாய். செல்லிய விளங்கியா? அப்ப இது கொஞ்சம் விளங்கெடுக்க கஷ்டமான பகுதி இந்த இடம். சரியா? இப்ப நான் செல்ல வார விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு இங்கு உராய்வு கூடிய